ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஃப்ளார் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் 6 செயின் போட்டுக்கோங்க. 3 4 5 6 6 செயின் போட்டுக்கோங்க. 6th செயினில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் இது ஒரு நமக்கு ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ரிங்கில் தான் நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு 4 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 செயின் போட்டதுக்கப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோச்சே போடணும். இதில் ரிங்குள்ளே 3 ட்ரிபிள் க்ரோச்சே போடணும். ஸோ 3 ட்ரிபிள் க்ரோச்சே போட்டுடலாம். ஸோ 3 ட்ரிபிள் க்ரோச்சே இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 செயின் இதில் போட்டுக்கோங்க. 1 2 3 4 4 செயின் இதில் போட்டுட்டு இதில் உள்ள செயினில் நம்ம போட்டோம்ல செயின், அந்த செயின்குள்ளே ஸ்லிப் நாட் போட்டுடணும். ஸோ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பெட்டல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தென் அகெயின் நெக்ஸ்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். 4 செயின் போட்டுக்கோங்க. 4 செயின் போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோச்சே கண்டினியூ பண்ணலாம். மூணு ட்ரிபிள் க்ரோச்சே பண்ணணும். ட்ரிபிள் க்ரோச்சே போட்டதுக்கப்புறம் 4 செயின் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. 4 செயின் போட்டுக்கோங்க. 4 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த 4th செயினை நெக்ஸ்ட் செயின் கூட ஜாயின் பண்ணி ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பெட்டல் போட்டாச்சு. ஸோ இந்த ப்ராசஸில் தான் வந்து ஃப்ளவர் மேக் பண்ணணும். சேம் ப்ராசஸ் தான். 3 ட்ரிபிள் க்ரோச்சே 4 செயின்ஸ் போட்டு ஃபுல் ஃப்ளவரையும் நம்ம சிம்பிளாக அழகாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இனி என்ன பண்ணணும்னா, பின்னாடி திருப்பிக்கோங்க. இந்த ஸ்டிச் இருக்குல்ல, இதை வந்து நம்ம உள்ளேருந்து எடுக்க போகிறோம். அதாவது இதை வந்து யான் வந்து நம்ம ஹைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹூக் மெத்தட்லையும் நம்ம யான் ஹைட் பண்ணலாம். ஹூக் மெத்தட் இல்லாமல் நம்ம எப்படி ஹைட் பண்ணுறதுனா, இந்த மாதிரி பின் வச்சு ஹைட் பண்ணுங்கள். ஜிக்ஸாக்ல எடுத்து ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல எடுத்து ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹைட் பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்கணும்.
டைட் பண்ணிக்கோங்க. தென் இது வந்து ஸ்டார்டிங், இதையும் அதே சேம் ப்ராசஸில் தான் இந்த மாதிரி கொண்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் ஜோகிஷா சேனல்.